தினகரன் பேப்பரில் நாள்தோறும் வெளியாயிட்டிருக்க டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மாதிரி வினாவிடை தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கும் இந்திய அரசியல் அமைப்பின் தொடர்ச்சியை தான் பார்க்க போகிறோம். ஆனால் பார்த்தோன்னா ஒரு 30 கேள்வி பதில் பார்க்க போகிறோம். இதை நமக்காக தொகுத்து வழங்கியிருக்காங்க ஆர்வம் ஐஏஎஸ் அகாடமியின் ஐயா மு சிபிகுமரன் அவர்கள். வரிசைப்படி 91வது கேள்வி. ஒரு நாட்டின் மத்திய மாநில அரசுகள் அதன் எல்லைக்குட்பட்டு ஒன்றுக்கொன்று சுதந்திரமானவைகள் ஆகும் என கூறியவர் யார்? டாக்டர் வியர். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 92. வழிகாட்டு நெறிமுறைகளும் மற்றும் அடிப்படை உரிமைகளும் அரசியல் அமைப்பின் மனசாட்சியாக இருக்கின்றன என விவரித்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ. கிராவன் ஆஸ்டன். 93. இந்திய கூட்டாட்சி முறையை கூட்டுறவு கூட்டாட்சி என விவரித்தவர் யார்? ஆப்ஷன் ஏ. கிராவன் ஆஸ்டன். 94. அரசியல் கட்சிகள் வாக்காளர்களுக்கும் அரசாங்கத்திற்கும் இடையேயான சமூக சிந்தனையை எடுத்துச் செல்லும் நீர்க்குழாய் போன்றவை என ஒப்பிட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ. பார்க்கர். 95. கீழ் குறிப்பிடப்பட்டவர்களுள் இந்திய அரசியலமைப்பின் முன்னுரைதான் அரசியலமைப்பின் முக்கிய குறிப்பு என்று கூறியது யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஆர்னஸ்ட் பார்க்கர். 96வது கேள்வி. கீழ்காணும் சட்டங்களில் எது அடிமைகளின் பட்டயம் என ஜவஹர்லால் நேருவினால் விவரிக்கப்பட்டது? விடை சி. இந்திய அரசாங்க சட்டம் 1935. 97. இந்தியா முழுமையான கூட்டாட்சி அமைப்பே அல்ல என கூறியவர் யார்? விடை ஆப்ஷன் ஏ. கேபி முகர்ஜி. 98. மதச்சார்பின்மை மற்றும் மக்களாட்சி ஆகியவை அரசின் இரு தூண்கள் என்று கூறியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி. இந்திரா காந்தி. 99. நிர்வாக சட்டம் சட்டத்தின் ஆட்சிக்கு முரணானது என விவரித்தவர் யார்? விடை பி. ஏவி டெய்சி. 100வது கேள்வி. மக்களின் குரல் கடவுளின் குரலாக இருக்கலாம் என்ற முழக்கம் மிகச் சரியாக பொருந்துவது? விடை பி. மக்கள் பங்கேற்பு. 101வது கேள்வி. அரசு வழிகாட்டு நெறிமுறை கொள்கைகள் இந்திய அரசியலமைப்பின் புதுமையான இயல்பு என விவரித்தவர் யார்? விடை ஏ. டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். 102. நிர்வாக செயல்பாடுகளின் வசதிக்காக நாடும் மக்களும் வெவ்வேறு மாநிலங்களாக பிரிக்கப்பட்டாலும் நாடு என்பது முழுமையாக ஒருங்கிணைந்த ஒன்று என்று கூறியது யார்? விடை ஆப்ஷன் சி. பீமாராவ் அம்பேத்கர். 103. தேசிய நெருக்கடி நிலையை பிரகடனப்படுத்தும் ஷரத்து எது? விடை ஏ. ஷரத்து 352 352. 104. கீழ்வருவனவற்றுள் எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது? விடை டி. 4 மட்டுமா? 4 ஷரத் 360 நிதி ஆணையம். 105. கீழ்கண்டவற்றில் சரியாக பொருந்தியுள்ளதை கண்டறிக. இதற்கான விடை பார்த்தோன்னா ஆப்ஷன் டி. 1 3 மற்றும் 4. ஸோ 1 என்ன? தேசிய நெருக்கடி நிலை உறுப்பு 352. 3 மாநில நெருக்கடி நிலை உறுப்பு 356. நிதி நெருக்கடி நிலை உறுப்பு 360 4வது. சரி. 106வது கேள்வி. 2005 தகவல் அறியும் உரிமை சட்டப்படி தகவலை பெறுவதற்கான காலவரம்பு என்ன? விடை டி. 30 நாட்கள். 107. தகவலை பெறும் கால வரையறை தொடர்பான கீழ்காணும் கூற்றுகளில் எது அல்லது எவை உண்மையாகும்? விடை ஆப்ஷன் டி. 1 2 மற்றும் 3. ஸோ அந்த 3 என்னன்னு பார்த்துடலாமா? விண்ணப்பித்த நாளிலிருந்து 30 நாட்கள். ஒரு நபரின் வாழ்வு அல்லது சுதந்திரம் தொடர்பான தகவலுக்கு 48 மணி நேரம். உதவி தகவல் தொடர்பு அதிகாரியிடம் இருந்து தகவல் பெற வேண்டுமெனில் 5 நாட்கள் கூடுதல் ஆகலாம். 108வது கேள்வி. தகவல் பெறும் உரிமை சட்டத்தை பற்றி பின்வருவனவற்றுள் எது சரியானது? தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் உள்ள அனைத்து அரசு அதிகாரிகளும் பொது தகவல் அலுவலரை நியமிக்க வேண்டும். ஸோ ஆப்ஷன் ஏ. 109வது கேள்வி. பின்வருவனவற்றுள் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி சரியானது அல்லது சரியானவை எது அல்லது எவை? விடை டி. 1 மற்றும் 3 ஆகியன மட்டும். ஸோ 1 என்ன சொல்லுது? அரசிடமிருந்து தகவல் கோருதல். 3 அரசின் தகவல்களை அணுகுவதற்கான மக்களின் சுதந்திரம். 110. கூற்று ஏ. இந்தியாவில் மக்கள் அதிகாரம் பெறுவதற்கு தகவல் அறியும் உரிமை அவசியம். காரணம் பொது நிர்வாகத்தில் ஊழல் செய்வதற்கான சாத்தியங்களை குறைக்கிறது. இதில் விடை பார்த்தோன்னா ஆப்ஷன் பி. ஏ மற்றும் ஆர் ஆகியவை சரியானவை. ஆரானது ஏவின் சரியான விளக்கம்.
அடுத்த கேள்வி 111. தகவல் அறியும் உரிமை சட்டத்திலிருந்து விலக்கு பெற்ற அமைப்பு எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, உளவுத்துறை பணியகம். 112. சமீபத்தில் செய்திகளில் பார்த்த ஆஸ்ட்ரோ சாட் பணியின் முக்கிய நோக்கம் என்ன? ஆன்சர் ஏ, எக்ஸ்ரே ஆப்டிக்கல் ஸ்பெக்ட்ரிக்கல் பேண்டுகளில் ஒரே நேரத்தில் வான மூலங்களை ஆய்வு செய்தல். அடுத்து 113. சமீபத்தில் செய்திகளில் வெளியான லீனியர் ஆக்சிலரேட்டர் சாதனத்தின் முதன்மையான பயன்பாடு என்ன? லினாக், LINAC. இதற்கு விடை வந்துட்டு ஆப்ஷன் பி, புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு வெளிப்புற கதிர்வீச்சு சிகிச்சைகள். 114. ப்ராஜெக்ட் ஆஸ்ட்ரா மல்டி மாடல் கிமி ஏஜென்ட் சமீபத்தில் எந்த நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி, கூகுள். அடுத்து 115வது கேள்வி. R21 மேட்ரிக்ஸ் M தடுப்பூசி எந்த நோயை தடுப்பதற்காக உருவாக்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி, மலேரியா. அடுத்து 116. சமீபத்தில் 10வது காட்டுக்கழுதை மக்கள் தொகை மதிப்பீடு பயிற்சி எந்த மாநிலத்தின் வனத்துறையால் நடத்தப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, குஜராத். 117. கங்கம்மா ஜாதரா ஒரு நாட்டுப்புற விழா சமீபத்தில் எந்த மாநிலத்தில் கொண்டாடப்பட்டது? விடை ஆப்ஷன் டி, ஆந்திர பிரதேசம். 118. சகாதாவா புத்த பண்டிகை சமீபத்தில் எந்த மாநிலத்தில் கொண்டாடப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சிக்கிம். 119. மட்டுவா சமூகம் சமீபத்தில் செய்திகளில் காணப்பட்டது. முக்கியமாக எந்த மாநிலத்துடன் இது தொடர்புடையது? விடை ஆப்ஷன் டி, மேற்கு வங்காளம். 120வது கேள்வி. உலகின் முதல் 6G சாதனத்தை சமீபத்தில் வெளியிட்ட நாடு எது? விடை ஏ, ஜப்பான். மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். ஆர்வம் IAS அகாடமியின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.